Namaste friends, நான் இந்த சந்தனாரேனா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம கேல்குலேட்டர் ப்ரோக்ராமை எப்படி C++ல போடுறதுன்னு பார்த்த போகிறோம். ஸோ இந்த கேல்குலேட்டர் ப்ரோக்ராம் போடுறது பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு எல்சிஎஃப் லேடரை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை பற்றி நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். எல்சிஎஃப் லேடர் வீடியோலேயே நான் கேல்குலேட்டர் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணி தனி வீடியோ போடுறேன்னு. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு வந்து எல்சிஎஃப் லேடரில் இந்த கேல்குலேட்டர் ப்ரோக்ராம் எப்படி போடுறதுன்னு பார்த்த போகிறோம். ஸோ ஆனால் இது மற்ற எல்லாரும் வச்சு செஞ்சோன்னா இது இன்னும் சீக்கிரமாக முடியும். ஈவன் சுவிட்ச் கேஸ் ஆகட்டும், அந்த மாதிரி வேறு ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி வச்சு செஞ்சோன்னா இந்த ப்ரோக்ராம் இன்னும் சின்னதாக முடியும். பட் எல்சிஎஃப் லேடரோட டாபிக் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியணுன்றத நான் எல்சிஎஃப் லேடரில் வந்து இந்த கேல்குலேட்டர் ப்ரோக்ராமும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது. ஸோ இந்த எல்சிஎஃப் லேடரில் வந்து இப்போ நம்ம இந்த கேல்குலேட்டர் போடலாம். நம்ம ஆக்சுவலி நான் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டு இந்த ப்ரோக்ராமை. ஸோ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமை லைன் பை லைன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 2 ஹெடர் ஃபைல் போட்டுப்போம். எப்போவுமே ஐஓ ஸ்ட்ரீம் அண்ட் tanio.h நம்ம போட்டுப்போம், அது உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த வாய்ட் மீனெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எல்லா ப்ரோக்ராம்லையும் இப்படி தான் போடுவோம். ஸோ இதெல்லாம் எதுக்கு போடுறோம் அண்ட் இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி என்னோடய போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் செக் பண்ணிட்டு வந்தேன், டேட்டா டைப்ஸ் வேரியபிள்ஸ் வீடியோவை. மோஸ்ட்லி இந்த பிளேலிஸ்ட்டே செக் பண்ணிட்டு வந்தேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியணுன்னா அதோட லிங்க்கே நான் மேலே தரேன். ஸோ அந்த மெயின் ஃபங்க்ஷன்ஸில் ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம 3 இன்டீஜர் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறோம், ஏ, பி அண்ட் சாய்ஸ்னு. ஸோ இந்த 3 இன்டீஜர் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏன்ற வேரியபிள் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நம்ம அடிஷன் பண்ணுறோன்னா 2 வேல்யூஸ் வச்சுட்டு அடிஷன் பண்ண முடியும். ஸோ அந்த 2 வேல்யூவில் ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து நான் ஏல வாங்கிட்டுறேன் அண்ட் செகண்ட் வேல்யூ பியில் வாங்கிட்டுறேன். இப்போ இந்த சாய்ஸ்ன்றதுனால நம்ம யூஸர் கிட்டேருந்து வாங்குறோம். ஸோ இந்த சாய்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி நான் போக சொல்கிறேன் நான் இந்த ப்ரோக்ராமில். ஸோ அடுத்து என்ன கேட்டோன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் டைட்டில் போட்டுட்டு இப்போது 1 அம்த்துனா வந்து ஆட் வரணும், 2 அம்த்துனா சப்ராக்ட் வரணும், 3 அம்த்துனா மல்டிப்ளிகேஷன் வரணும் அண்ட் 4 அம்த்துனா டிவிஷன் வரணும்னு சொல்லி, அதான் இந்த 1 2 3 4ன்ற நம்பரை வச்சு நம்ம எந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுன்றத நம்ம ப்ரோக்ராமை முடிவு எடுத்த பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல தான் இப்போ இந்த 1 2 3 4 இதை வாங்குறது நம்மளுக்கு ஒரு வேரியபிள் தேவையில்ல, அதனால அந்த இடத்துல நான் சாய்ஸை கிரியேட் பண்ணேன். ஸோ இப்போது இந்த 1 2 3 4ன்ற இந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று வாங்குறது இப்போ நம்ம சாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியபிளில் அந்த 1 2 3 4 எதாவது யூஸர் தரதை வாங்கி தரோம். ஸோ வாங்கிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இஃபு போடுறோம். இஃபு போட்டு என்ன பண்ணுறோம்னா சாய்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடுறோம். ஸோ அந்த டவுட் வரும், சாய்ஸ் வெறும் ஒரு ஈக்குவல் டு போட்டு ஏன் 1 போடக்கூடாதுன்னு. ஏன்னா வெறும் ஒரு ஈக்குவல் டு போட்டிங்கன்னா அதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அதை அசைன் தான் பண்ணும். பட் இந்த இடத்துல நம்ம செக் பண்ணுறோம், அதாவது 1 தானான்னு செக் பண்ணுறாரு. இந்த இடத்துல 1க்கு ஈக்குவலான்னு செக் பண்ணுறதுனால 2 டைம் நம்ம போடணும். ஏன்னா இது ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க C++ல. அண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஈக்குவாலிட்டி அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு அந்த சாய்ஸ் 1 நான் செக் பண்ணுது. ஸோ அப்படி நீ இந்த 1 என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷன் ஆகணும்ல வேல்யூஸு. ஸோ அதனால நம்ம கீழே அடிஷன் பண்ணுறோம், 2 வேல்யூஸை வாங்கிட்டு அந்த 2 வேல்யூஸை ஆட் பண்ணி தரோம். இப்போ அடிஷன் பண்ணுறோம் நம்ம அந்த இடத்துல. ஸோ அடிஷன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்சிஎஃப் சாய்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு தந்துருக்கேன் நான். ஸோ இது எல்சிஎஃப் லேடர்னால ஸோ நம்ம செகண்டாக தர கண்டிஷனுக்கு எல்சிஎஃப்னு தான் சொல்லி நம்ம சொல்லணும். ஸோ எல்சிஎஃப்னு போட்டு அந்த ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஈக்குவல் டு 2. அதான் இதுக்கு என்ன மீனிங்னா வர சாய்ஸ் வந்து நம்பர் 2வாக இருந்தால் என்ன வரணும்னு சொல்லி நம்ம சப்ராக்ஷன் தானே ப்ரோக்ராமை இந்த போட்டுருக்கோம், அதான் 2 வேல்யூஸை வந்து சப்ராக்ட் பண்ணுறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்சிஎஃப் சாய்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு போட்டுருக்கோம். அதான் இந்த லைன் என்ன அர்த்தம்னா இப்போ 3வது நம்பர் அதாவது 3ன்ற நம்பர் என்டர் ஆகுனா என்ன மாதிரியான அவுட்புட் வரணும்னு சொல்லி நம்ம கீழே டைப் பண்ணுறோம். ஸோ அஃப்கோர்ஸ் 3 நம்பருக்கு வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் எப்படி ஆகணும்னு சொல்லி நம்ம ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணி எடுத்துகிறோம். ஸோ அடுத்தது சாய்ஸ் 4 இப்போ 4th நம்பர் என்டர் பண்ணால் இன்னும் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் நடத்தணும்னு சொல்லி நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ 4th நம்பர் என்டர் பண்ணால் நம்ம என்ன தந்தோம், டிவிஷன். ஸோ 4th நம்பர் என்டர் பண்ணால் டிவிஷன் ஆகணும்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல தோடின் பண்ணிட்டோம். ஸோ இந்த எல்சிஎஃப் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக எல்ஸ் போட்டுருந்தோம். அதான் இப்போ நீ இந்த 1 2 3 4 இது 4மே என்டர் பண்ணலன்னா வேறு ஏதாவது 5 6 ஏதாவது என்டர் பண்ணினா உங்களுக்கு ராங் இன்புட்டுன்னு காமிக்கணும். ஏன்னா 1 2 3 4 தான் அந்த ஆப்ஷனில் இருக்குது கரெக்டாக. ஏன்னா 4 ஆப்ரேஷன் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தவிர வேறு ஏதாவது நம்பர் இன்புட்னா ராங் இன்புட்டுன்னு காமிச்சு சொல்லி நம்ம இப்போ இந்த எல்ஸில் ப்ரோக்ராம் பண்ணுறோம். அண்ட் கெட்சிஹெச் தரோம் எப்பவும் போல், ஏன்னா நம்ம டர்போ சியில் பண்ணுறதுனால தானியம் தருவோம், தானியம் தந்தால் கெட்சிஹெச் தரணும். ஸோ கெட்சிஹெச் தந்து ப்ரோக்ராமை முடிச்சிடுறோம். ஸோ இப்போ அவுட்புட் எடுக்கலாம், இப்போ இதை ரன் பண்ணலாம். இப்போ ரன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு நான் வந்து 1 அம்ட்றேன் அடிஷனுக்கு. ஸோ வந்து 2 வேல்யூஸ் என்டர் பண்ணுறேன், எனக்கு அடிஷன் வேல்யூ வந்துடுச்சு 23 23 46ன்னு.
ஸோ இப்போ அடுத்து 2ல் சப்ராக்ஷன் பண்ணுவோம். 23 பார்த்தீங்கன்னா 0ன்னு வருது. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுவோம். நம்ம 2 மல்டிப்ளை பண்ணுறோம் 4 வருது. ஸோ டிவிஷன் பண்ணுறோம் 2 4ன்னு பண்ணுறோம் 2 வருது. ஸோ ஓகே, எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேஷனும் கரெக்டாக நடக்குது. ஸோ இப்போ நம்ம 5 தருவோம். என்ன ஆகுதுன்னு இப்போ ராங் இன்புட்டுன்னு வருதான்னு செக் பண்ணுவோம். ஸோ 5 தரேன் நான். ராங் இன்புட்டுன்னு சொன்ன மாதிரியே வருது. ஸோ ஆஸ் வெல் அஸ் இந்த கேல்குலேட்டர் ப்ரோக்ராம் எல்சிஎஃப் லேடரில் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ப்ரோக்ராம் தரத்தோட நான் கீழே போய் என் பிளாக்ல தரேன். இந்த அதில் போய் செக் பண்ணிக்கலாம் லேர்னிங் பர்பஸ்க்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கேல்குலேட்டர் ப்ரோக்ராம் எல்லாம் பைத்தானில் 4 லைனில் முடிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரியான ஈஸியான ப்ரோக்ராம் தான் கேல்குலேட்டர் ப்ரோக்ராம்ன்றது. அண்ட் C++லேயே சுவிட்ச் கேஸில் போட்டோன்னா இதோட கம்மியாகவே அது ஸ்பேஸ் ஆக்கிபை பண்ணி முடிச்சிடும். அண்ட் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் அந்தந்த டாபிக்ஸ் போகும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உண்மையிலேயே இந்த கேல்குலேட்டர் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான ப்ரோக்ராம் தான். பட் இந்த எல்சிஎஃப் லேடர் உங்களுக்கு நல்லா புரியணும்னு சொல்லி இந்த எல்சிஎஃப்ல நான் போட்டுருத்துறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.